ஆத்ம நமஸ்தே. அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த ஆண்டு ஆரம்பத்திலே குரு பெயர்ச்சி அடைந்து உச்சம் அடைகிறாரு. இந்த ராஜகிரகம் உச்சம் அடைய போகிறதுனால பாத்தீங்கன்னா உலக அளவுல பெரிய மாற்றங்கள் ஏற்படதான் போகுது. மக்கள் தனக்கு தேவையானதை ஒரு கிளர்ச்சி உண்டாக்கி ஒரு போராட்டத்தோட தனக்கு தேவையானதை அரசனிடம் கேட்டு பெற்றுக்கொள்ளக்கூடிய காலகட்டமா தான் இருக்கும். இது எப்படி இருக்கும்னா, மக்கள் துன்புறுத்தினாலும் சரி, மக்கள் துன்பப்பட்டாலும் சரி, அரசன் அந்த இடத்துல சரியான ஆட்சி கொடுக்கலைனாலும் சரி, அந்த இடத்துல அரசனுக்கான புரிதலை உண்டாக்கி அவருக்கு அந்த தண்டனையை ஏற்படுத்தி கொடுத்து, அதற்கப்புறம் மக்கள் தன்னுடைய தன்னெழுச்சியால அவங்க சுதந்திரமா வாழக்கூடிய காலகட்டமாக தான் இந்த பராபவ ஆண்டு இருக்கும். இந்த பராபவ ஆண்டு என்பது இந்த ஆண்டு ஏப்ரல் 14 முதல் அடுத்த ஆண்டு ஏப்ரல் 13 வரைக்கும் இருக்குங்க. ஆக இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா மக்கள் ஆரம்ப காலத்துல கொஞ்சம் துன்பம் அதிகமா அடைந்தாலுமே அதுல இருந்து அவங்க மீண்டு வெளிவருவாங்க. அரசும் அரசு அதிகாரிகளும் சரியான புரிதல் இல்லாம அவங்க அந்த ஆட்சியை நடத்தி வந்தாலும் சரி, மக்கள் அதற்கு தகுந்த பாடம் புகட்டின அப்புறம் அவங்களும் அவங்களுடைய ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்திட்டு மக்களுக்கு நல்ல வழியில உதவி பண்ணுவாங்க. நல்ல ஆட்சி பிற்காலத்துல ஏற்படுங்க. ஆக இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா கிளர்ச்சிகள் அதிகமா ஏற்படும், போராட்டங்கள் அதிகமா ஏற்படும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ராஜகிரகமான குரு கடக ராசியில உச்சம் அடையும் போது அப்ப சந்திரனுடைய காரகத்துவமும் முக்கியம் பெறுது. ஆக நீர் மற்றும் திரவம் சார்ந்த துறைகள் எல்லாம் அதிகம் பேசும் பொருளாக உலக அளவுல பேசப்படுங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மக்களுக்குமே சரி, தான் செய்யக்கூடிய வேலையிலையும் தொழிலையும் பாத்தீங்கன்னா ஒரு பரிணாம வளர்ச்சியை பார்ப்பாங்க. அதாவது இத்தனை நாள் இருந்ததை விட இப்ப இன்னும் கொஞ்சம் அந்த பரிணாம வளர்ச்சி இன்னும் அதிகமா மேம்படும். நிறைய பேருக்கு வந்து வேலை தொழில்ல ஃபீல்டே மாறுற மாதிரியான சூழல்களும் ஏற்படுதுங்க. ஆக உலக அளவுல இந்த மாதிரி மாற்றங்கள் ஏற்பட்டாலும் தனிப்பட்ட முறையில நம்ம ராசிக்கு என்ன மாதிரியான மாற்றம் ஏற்பட போகுது, எந்த காலகட்டம் நமக்கு முன்னேற்றம் ஏற்பட போகுதுன்றதை நாம தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க. விருச்சிக ராசியினருக்கு இந்த தமிழ் புத்தாண்டு நல்ல யோகம் தரக்கூடிய ஆண்டாக தாங்க இருக்குது. அதாவது இழந்ததையெல்லாம் ரெட்டிப்பாக மீட்டு எடுத்துருவீங்க. உங்களுக்கு கடந்த ஆண்டு சோதனைகள் அதிகமாக தான் இருந்திருக்கும். அதுவும் குறிப்பிட்ட வேலையில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஜாப்ல ஒரு நல்ல பொசிஷன் நமக்கு கிடைக்கல, நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பீங்க, அதுல டிசப்பாயின்மெண்ட் ஆயிருக்கும். அதாவது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ப்ரொமோஷன் மற்றவங்களுக்கு போயிருக்கும், உங்களுக்கு வர வேண்டிய ஹைக் வராம தடைப்பட்டிருக்கும். கடந்த ஜூன் மாதத்துல இருந்து அக்டோபர் மாதம் நிறையவே உங்களுக்கு வேலை தொழில்ல பாத்தீங்கன்னா ஒரு ஏமாற்றத்தை சந்திச்சிருப்பீங்க. ஆனா இந்த ஜூன் மாதத்துல இருந்து உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஜூன் மாதத்துல இருந்து தான் ரொம்ப நல்லா இருக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ஆண்டு தொடக்கம் பாத்தீங்கன்னா உங்க ராசி அதிபதி செவ்வாய் உங்களுக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. தேவையில்லாத கடன்களை ஏற்படுத்தக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு தொடங்கினாலுமே பாத்தீங்கன்னா ஜூன் மாதத்துல இருந்து குருவோட பார்வை நேரடியாக உங்க ராசியிலே தாங்க விழுது. அதே மாதிரி உங்க ராசிக்கு 3ஆம் இடம் மற்றும் 5ஆம் இடத்திலையும் குருவோட பார்வை விழுறதுனால பாத்தீங்கன்னா உங்கள் முயற்சிகள் எல்லாமே திருவினையாகும். உங்க முயற்சிகள் எல்லாமே நல்ல லாபங்கள் பெற்று தரும். உங்களுக்கு இந்த ஆண்டு அக்டோபர் 31 வரை குருவோட பார்வை ரொம்பவே நல்லமா இருக்குது. அதனால சுபங்கள் அதிகமா ஏற்படும். வீட்லயும் சரி, இத்தனை நாள் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும், ஏதாவது ஒரு மனக்கசப்புகள் அதிகமா ஏற்பட்டிருக்கும். அதுவும் குறிப்பிட்டு சொல்லணும்னா 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 20ஆம் தேதியிலிருந்தே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வீட்டுல ஏதாவது ஒரு குழப்பம், பிரச்சனை, சங்கடம்ன்றது ஏற்பட்டிருக்கும். அது இப்ப ஏப்ரல் மாதம் வரைக்குமே இந்த மாதிரிதான் போயிட்டு இருக்கு. ஆனா ஜூன் மாதத்துல இருந்து பாத்தீங்கன்னா அது கொஞ்சம் கிளியர் ஆகுது. அதே மாதிரி கேது உங்களுக்கு 10ஆம் இடத்துல இருந்து வேலை தொழில்ல நீங்க வேலை பண்றவங்களா இருந்தாலும் சரி, தொழில் பண்றவங்களா இருந்தாலும் சரி, உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு தேங்கிய நிலையை ஏற்படுத்தி கொடுத்திருப்பாரு. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஸ்டக் ஆகி நின்ன மாதிரி இருக்கும். வேலை என்னடா எப்ப சுறுசுறுப்பா போகல, எல்லாமே ஏதோ முடங்கி போன மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி கவலைப்பட்டிருப்பீங்க. ஆனா இந்த ஆண்டு இறுதியில பாத்தீங்கன்னா அக்டோபர் 31ஆம் தேதி குரு அதிசாரமா உங்களுக்கு 10ஆம் வீட்டுல நுழையிறாரு. அதே மாதிரி டிசம்பர் 5ஆம் தேதி உங்களுக்கு 10ஆம் இடத்துல இருக்கும் கேது 9ஆம் இடத்துக்கு நுழையிறாருன்னும் போது பாத்தீங்கன்னா அப்போ உங்களுக்கு வேலை தொழில ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு. அதே மாதிரி 9ஆம் இடத்துல கேது நுழையும் போது கொஞ்சம் உங்களோட ஃபேமிலியில பெரியவங்க யாருன்னா, வயதானவங்க யாருன்னா இருக்காங்கன்னா அவங்க ஹெல்த் கேர் எடுத்து பார்த்துக்கோங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 9ஆம் இடத்துல கேது நுழையும் போது உங்களுக்கு
சொந்த முயற்சி எடுக்கும் போதுதான் உங்களுக்கு அதற்கான முன்னேற்றமும் அதற்கான லாபங்களும் ஏற்படும். ஆக அக்டோபர் 31ல இருந்து அடுத்த ஆண்டு ஜனவரி 20 வரைக்கும் கொஞ்சம் அதிக உழைப்பு போட வேண்டியதா இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5ஆம் இடமான பஞ்சமஸ்தானத்துல சனி இருக்கு. சோ காதல் விவகாரங்கள்ல கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. அதே மாதிரி என்னன்னா இல்லீகல் அஃபேர் உண்டாகக்கூடிய காலகட்டமா இருக்குதுன்றனால நீங்க கொஞ்சம் யார்கிட்ட பேசினாலும் சரி, அதாவது அதர் ஜெண்டர்ஸ், மேலா இருந்தா ஃபீமேலா இருக்கணும், ஃபீமேலா இருந்தா மேலா இருக்கட்டும், ஆண் பெண் உறவுகள்ல நீங்க கொஞ்சம் கட்டுப்பாட்டோட பழகுறது நல்லது. ஏன்னா இல்லீகல் அஃபேர் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இந்த பராபவ ஆண்டு இருக்கிறது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2ஆம் இடத்துல தனுசு வீட்டுல அக்டோபர் 31ல இருந்து டிசம்பர் 13 வரைக்கும் உங்களுக்கு 2ஆம் வீடான தனுசு வீட்டுல குருவோட பார்வை விழுது. அப்போ உங்களுக்கு குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் அதிகமா நடைபெறுங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4ஆம் இடத்துல இருக்கும் ராகு 3ஆம் இடத்துக்கு டிசம்பர் 5ஆம் தேதிக்கு அப்புறம் நுழைறாரு. சோ மார்ச் 13க்கு அப்புறம் அதாவது குரு வக்ர நிவர்த்தி அடைந்து திரும்பவும் கடக ராசிக்குள்ள போயிடுவாரு. அப்போ மார்ச் 13ல இருந்து நீங்க எந்த மாதிரியான முயற்சிகள் எடுத்தாலும் சரி அபரீத வளர்ச்சி காண்பீங்க. அதுதான் நான் ஆரம்பத்துல சொல்லியிருந்தேன், இழந்ததை ரெட்டிப்பா பெறுவீங்கன்னு சொல்லிட்டு. அந்த காலகட்டம் எப்பன்னா நெக்ஸ்ட் இயர் மார்ச் 13க்கு அப்புறம். ஆக 2027 மார்ச் மாதத்துல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிக்கெல்லாம் ரெட்டிப்பு லாபங்கள் அதிகமா ஏற்படும். இழந்தது எல்லாமே மீட்டிடுவீங்க. இதை விட இன்னொரு விஷயம் என்னன்னா பூர்வீக சொத்துல நீங்க ஏதாவது எதிர்பார்க்கறீங்கன்னா அது உங்க கைக்கு வரக்கூடிய காலகட்டமா தான் இருக்குது. நிறைய பேருக்கு எப்படி இருக்கும்னா பூர்வீக சொத்தை நீங்க ஏற்கனவே வித்துட்டு கூட வந்துட்டு இருப்பீங்க, அந்த இடத்த விட்டு கூட வந்திருப்பீங்க. ஆனா யார்கிட்ட வித்தீங்களோ அவங்களே வந்து திரும்ப உங்ககிட்ட கொடுக்கறதுக்கு ரெடியா இருப்பாங்க. அதை வாங்கக்கூடிய சூழலாவும் அதை வாங்கக்கூடிய யோகமாவும் இந்த பராபவ ஆண்டு இருக்குது. நிறைய பேருக்கு இந்த பராபவ ஆண்டுல புதுசா சொத்து சேர்க்கை ஏற்படும். அது வீடா இருந்தாலும் சரி, நிலமா இருந்தாலும் சரி, மோஸ்ட்லி இந்த வீடு நிலம் இதுலதான் வந்து சொத்து சேர்க்கை அதிகமா ஏற்படுதுங்க. இந்த காலகட்டத்தை நீங்க பயன்படுத்திக்கோங்க. இந்த ஆண்டு முழுக்க குருவோட பார்வை என்பது 2, 3, 4, 5 இந்த இடத்துலதான் மாறி மாறி விழுது. அதாவது ஜூன் டு அக்டோபர் மந்த் உங்களுக்கு 3ஆம் இடம், உங்களுக்கு 5ஆம் இடத்துல குரு பார்வை இருக்குது. அதுக்கப்புறம் அக்டோபர்ல இருந்து டிசம்பர் மாதம் வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2ஆம் இடம், உங்களுக்கு 4ஆம் இடத்துல குரு பார்வைன்னு இருக்கும் போது அப்ப நீங்க தொடர்ந்து ஏதாவது ஒரு விஷயத்துல செயல்படுத்திட்டே இருப்பீங்க. உங்களால அந்த இடத்துல ஃப்ரீயா ரிலாக்ஸா எதுவுமே இது பண்ண முடியாது. அடுத்தடுத்து உழைப்பு இருந்துட்டே இருக்கும். நீங்களும் உங்களுடைய துறையில நீங்க உங்களை அப்டேட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த மாதிரியான திறமைகள் இருக்கோ அதை வச்சு நீங்க ஒரு பிசினஸ் நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். அதுல உங்களுக்கு லாபங்களும் அதுல உங்களுக்கு வெற்றிகளும் குவியும். ஆக இந்த பராபவ ஆண்டுல புது முயற்சிகள் எடுக்கும் போது அது கண்டிப்பா உங்களுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்குது. கண்டிப்பா வெற்றிகள் குவியுது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த பராபவ ஆண்டுல உங்களுக்குள்ள இருக்க திறமை வெளிப்படக்கூடிய ஆண்டாக தாங்க இருக்குது. உங்களுக்குமே தெரியாது, அட எனக்குள்ள இவ்வளவு திறமை இருக்கா, நான் இதெல்லாம் செய்வேன்னு எனக்கே நினைச்சு பார்க்கல, என்னாலே நம்ப முடியல அப்படின்னு நீங்களே உங்களுக்கு சபாஷ் போட்டுப்பீங்க. உங்க கூட இருக்கிறவங்களும் பாத்தீங்கன்னா உங்களை நிறையவே பாராட்ட செய்வாங்க. அதுதான் சொல்லுங்க, உங்களுக்கு 2, 3, 4, 5 இந்த இடத்துல எல்லாம் குருவோட பார்வை மாறி மாறி விழுது. ஆண்டு முதல் 3 மாதம் பாத்தீங்கன்னா குருவோட பார்வை 3ஆம் இடம் 5ஆம் இடத்துல இருக்கு. ஆண்டு பிற்பாதி, அதாவது இந்த ஆண்டு முடியுது, 2026 ஆண்டு முடியும் தருவாயில பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2ஆம் இடம் 4ஆம் இடத்துல குரு பார்வை இருக்குதுன்னும் போது அப்போ உங்களுக்கு நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்குதுங்க. நீங்க முயற்சிகள் எடுக்கணும். நல்லா இருக்க டைம்னு சொல்லிட்டு நீங்க எந்த முயற்சி எடுக்காம ஃப்ரீயா ரிலாக்ஸா விட்டுட்டீங்கன்னா அப்ப நீங்க பெருசா எந்த சுகத்தையும் எந்த லாபத்தையும் பார்க்க முடியாது. நல்லா இருக்கிற டைம்ல நீங்களும் எஃபோர்ட் போடுங்க. அப்பதான் அந்த சக்சஸ்ன்றது உங்களால அதை வந்து ருசிக்க முடியும். அந்த வெற்றி கனியை எப்படி ருசிக்க முடியும்னா நீங்க ஏதாவது முயற்சி எடுக்கும் போதுதான் ருசிக்க முடியும். ஆக விருச்சிக ராசினருக்கு கடந்த ஆண்டுல இருந்த கஷ்டம் எல்லாமே தீர்க்கக்கூடிய ஆண்டாக தான் இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு வருதுங்க. அடுத்த ஆண்டு ஏப்ரல் 13 வரைக்கும் உங்களுக்கு அதற்கான டைம் பீரியட் இருக்கு. ஸோ பிளான் பண்ணிக்கோங்க. எக்ஸிக்யூட் பண்ணா கண்டிப்பா உங்களுக்கு வெற்றி கனி நிச்சயம். அதே மாதிரி விருச்சிக ராசினருக்கு எந்த மாதிரியான வழிபாடு பண்ணலாம்னா குரு வழிபாடு பண்ணலாம். ஏதாவது சித்தர்கள், உங்களுக்கு விருப்பமான சித்தர்கள், இஷ்ட தெய்வம் இருந்தா அந்த வழிபாடு பண்ணுங்க. அந்த வழிபாடு பண்ணி நீங்க புது முயற்சிகளை எடுக்கும் போது உங்களுக்கு சரியான கைட்லைன்ஸ் கிடைக்கும். கண்டிப்பா அது சக்சஸும் ஆகும். எக்ஸாம்காக நீங்க ட்ரை பண்றீங்க, எக்ஸாம்க்கு நீங்க எஃபோர்ட்ஸ் போட்டு நீட் எக்ஸாமோ இல்ல சிஏ எக்ஸாமோ ஏதாவது காம்படிட்டிவ்
காம்படிட்டிவ் எக்ஸாம்க்கு நீங்க ட்ரை பண்றீங்கனாலும் எஃபோர்ட்ஸ் அதிகமா போடுங்க. அதுக்கு முன்னாடி சித்தர் வழிபாடும் தொடர்ந்து பண்ணுங்க. கண்டிப்பா இறைவனோட அனுகிரகத்தால உங்களுடைய எல்லா முயற்சிகளும் வெற்றி வாய்ப்புகளாக குவியுங்க. இந்த ஆண்டு நீங்க பயன்படுத்திக்கோங்க.